தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொதுமக்கள் பேருந்து நிலையங்களில் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுடைய வசதிக்காக போதுமான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? வேதவல்லி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது தீபாவளியொட்டி மக்கள் வெள்ளமாக மாறியிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும். சென்னையுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் மக்கள் சாறை சாறையாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கிருந்து தான் தென் மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. ஆகவே வழக்கமான பேருந்துகள் 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கிருந்து வழக்கமாக சென்னையிலிருந்து இயக்கப்படுவதோடு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது கூடுதலாக சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மாலை வேளையிலேயே, அதாவது 5 மணி 6 மணி வாக்கிலேயே 5000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தில் குவிந்திருந்தனர். தற்போது இந்த பயணிகளோட எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 20,000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பேருந்து நிலையத்தை அடைந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் சொல்வது என்னவென்றால், பேருந்து நிலையத்திற்கு வந்து ரொம்ப நேரம் காத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிறப்பு பேருந்துகள் எப்பொழுது இயக்கப்படும் என்பது குறித்து ஒரு சில தகவல்கள் முறையாக தெரிவிக்கப்படவில்லை என கூறுகிறார்கள். அதே நேரத்தில் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய முன்பதிவு செய்த பயணிகள் எல்லாருமே அவருடைய பேருந்து எப்பொழுது வரும் என்பதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பேருந்து நிலைய வளாகத்தில் அவர்கள் எல்லாம் தரையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய பேருந்து 8 மணிக்கு வரும், 9 மணிக்கு வரும், 10 மணிக்கு வரும் என்பதற்காக காத்திருக்கிறார்கள். வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்துகளில் அந்த பேருந்துகளை பிடிப்பதற்காகவும் பயணிகள் கூட்டம் என்பது அலைமோதி கொண்டிருக்கிறது. எந்த நடைமேடையில் எந்தெந்த பேருந்துகள் எந்த ஊருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வரும் என்பதற்கான அறிவிப்பு பலகை என்பது அதோடைய பிரதான நுழைவாயில் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனரை பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்த்துவிட்டு அதற்கான குறிப்பிட்ட நடைமுறையை நோக்கி பயணிகள் நடந்து செல்கிறார்கள். இருந்தாலும் சிலர் எந்த பேருந்து எப்பொழுது வரும் என்பதில் பல சிக்கல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தீபாவளி நாளில் அதிக அளவில் கூட்டம் அலைமோதக்கூடிய வேளையில் அதற்காக இன்னும் கூடுதலாக இது குறித்த விவரங்கள் சொல்வதற்கு இன்னும் ஆட்களை நியமித்திருக்கலாம் என்ற தகவலை கூறுகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகை. எந்த நடைமேடையில் எந்த பேருந்து வரும், எந்த ஊருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என்று தெரிவிக்கிறார்கள். நாம் தொடர்ந்து இங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிக அளவில் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் அதிக அளவு இன்றைய தினம் அவர்கள் தொடர் விடுமுறை வருவதன் காரணமாக தற்போது அவர்களுக்கு ஊருக்கு புறப்பட்டு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தற்போதைய சூழல், சென்னை சென்ட்ரலில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் ரயில் நிலையம் பரபரப்பாக காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இரு இடங்களிலும் தற்போதைய நிலைமை என்ன? வேதவல்லி, தீபாவளிக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் இன்று மாலையிலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சென்னை கோயம்பேடு பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருக்கிறது. வழக்கமாக அந்த சாலையை ஒரு 5 நிமிடத்தில் கடக்கக்கூடிய நபர்கள் இன்று 20 நிமிடங்கள் முதல் 25 நிமிடங்கள் செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சென்னையை பொறுத்தளவு கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய 3 இடங்களில் இருந்து தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேட்டை பொறுத்தளவு கிழக்கு கடற்கரை, அதாவது ஈசிஆர், காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூரு மற்றும் திருத்தணி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய சிறப்பு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருக்கிறது. ஒரு பக்கம் லேசான அவ்வப்போது பெய்யக்கூடிய சாரல் முறையால் இங்கு இந்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதனால் கூடுதலாக தற்பொழுது போலீசார் வரவழைக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தளவு எப்படி கிளாம்பாக்கம், தாம்பரம், அதே போன்று கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து நிலையங்கள் இன்று போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் கூட்டங்களால் நிறையக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் முன்பதிவு மூலம், அதே போன்று இன்று சிறப்பு ரயில்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக ஏராளமான ரயில்களும் இயக்கப்படுகிறது. ரயில் நிலையங்களிலும் பயணிகளின் கூட்டம் என்பது களை கட்டி வருகிறது. அந்த வகையில் சென்ட்ரலை பொறுத்தளவு அங்கு பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு பயணிகளும், அதாவது குறிப்பிட்ட பயணிகளை காவல்துறையினர் முழுமையாக சோதனை செய்து அவர்களை ரயில் நிலையத்துக்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ரயில்களை பட்டாசு எடுத்து செல்கிறார்கள் என்பதை முழுமையாக கண்காணிக்கிறார்கள். அதே போன்று ஒலிபெருக்கி மூலம் தமிழ், ஆங்கிலம், இந்தி என 3 மொழிகளில் அவர்களுக்கு விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்படுகிறது. சிறப்பு ரயில்கள் என ஒட்டுமொத்தமாக இன்றில் இருந்து கிட்டத்தட்ட 22ஆம் ரயில் ஒட்டுமொத்தமாக 147 ரயில்கள் இயக்கப்படுவது என்று
தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.